பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒருத்தையாச்சும் எந்திரிக்காளா? எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு படிப்போம், ஸ்கூலுக்கு கிளம்பணும், என்னமே இல்லாம எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளுங்க இவளுங்க. அப்பா, குனிஞ்ச நிம்மற முடியல, என்ன வலி வலிக்குது அப்பா. பால் கறார வேற இன்னும் காணுமே. இவனுங்க டீ போட்டு கொடுத்தாதான் எந்திரிப்பாளுங்க. அம்மா பால் பால். இருங்க பால்காரரே, நான் போய் பாத்திரம் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பால்காரரே, உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னீங்களே, குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சுமா, பேத்தி பிறந்திருக்கா. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, ஒரு லிட்டர் பால் கொடுங்க. தாங்கம்மா. இந்தாங்கம்மா. தாங்க. அம்மா இதோட 350 ரூபா ஆச்சுமா. சரிங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். விழிச்சது கூட தெரியாம எப்படி தூங்குது பாரு எரும மாடு. அம்மா வேற வருவாங்களே, வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லுவாங்களே, என்ன பண்றது? ஐயோ, தமிழ் டெஸ்ட் வேற இருக்கே, நான் படிக்க வேற இல்லையே. படிக்காம போன மிஸ் திட்டுவாங்களே. எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு போகாம தப்பிக்கணும். என்ன பண்றது? ஏ மஞ்சு, லாவண்யா, எந்திரிக்கடி, இன்னுமா எந்திரிக்கல? ஐயோ, அம்மா வராங்களே. ஏன் மஞ்சு, எந்திரிச்சுனா ஸ்கூல் கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு முடிச்சுட்டு படுத்துக்கிட்டே கிடக்குற? அம்மா அம்மா, வயிறு வலிக்குதும்மா. ஏண்டி, ஏன் என்னாச்சு? இல்லம்மா, வித்யா வீட்டுல நேத்து பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் நிறைய சாப்பிட்டேனா, அதனாலதான் வயிறு வலிக்குது. வாயை கட்டுப்படுத்த முடியல உன்னால? இருக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டியா? அதனாலதான் இப்படி வயிறு வலியால கஷ்டப்படுற நீ. அம்மா திட்டாதம்மா, வயிறு வலிக்குது, ஏதாச்சும் பண்ணுமா? சரி சரி, வயிற்றுக்கு மருந்து தரேன், குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. சரிம்மா, இப்ப நான் ஸ்கூல் போக வேண்டாமா? ஏண்டி, வயிறு வலிக்குதுன்னு சொல்ற, எப்படி ஸ்கூல் போவ? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன். ஆ சரி. அம்மா, லாவண்யா தூங்கிட்டே இருக்க பாருமா, ஸ்கூலுக்கு கிளப்பிடுமா. உனக்கு வயிறு தானே வலிக்குது, நீ பேசாம படு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஏய் லாவண்யா, எந்திரி எந்திரி முதல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டே இருக்கிற? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஏமா காலைல கத்துற? ஏண்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொன்னா கத்துற, சொல்றேன் என்ன? எந்திரிச்சு ஒழுங்கையா ஸ்கூல் கிளம்பு. ஏமா இவன் மட்டும் எந்திரிக்காம படுத்தே கிடக்குற, என்ன மட்டும் எதுக்கு எழுப்புற? ஏய், அவருக்கு வயிறு வலிடி. யாருக்குமா இவளுக்கா வயிறு வலி? அவ ரெஸ்ட் எடுக்கணும். போப்பா, முதல்ல நீ போய் கிளம்பு போ. எரும மாடு எந்திரிச்சு போய் கிளம்புறாளா பாரு. நம்மள எப்படியாச்சும் மாட்டி விடும்னே பாக்குறான். சரி நீ போமா, நான் கிளம்பி வரேன். செல்லம், என்னடி செல்லம், வயிறு வலிக்குதாமா? ஆமாடி லூசு. என்ன? ஆமாக்கா, வயிறு வலிக்குது. ஏய், ஏன் கிட்ட நடிக்கிறியா? இருடி உன்ன. மஞ்சுமா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுறா. அக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறேன், சரியா? என் லஞ்ச் பேக் மேல கை வச்சா கோவப்படுன்னு தெரிஞ்சே கேக்குறாளே. நான் கோவப்பட்டு கத்தனா எனக்கு வயிறு வலி இல்லைன்னு தெரிஞ்சிடுமே. அக்கா, என் லஞ்ச் பேக் நான் விளையாடும் போது கீழே விழுந்து மண்ணாயிடுச்சு அக்கா. அது ஒரே மண்ணா இருக்கு, நீ எடுத்துட்டு போகாத. பரவாயில்ல மஞ்சு, நான் கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன். அப்புறம் இஷ்டம். என்ன கோவப்பட மாட்டேங்கிறா? இவ கோவப்பட்டதான் சண்டைக்கு வருவா, அப்பதான் அம்மாட்ட நல்லா மாட்டுவா. பாவம் மஞ்சு, நீ வயிற்று வலியால உன்னால எதுவுமே சாப்பிட முடியாது. அம்மா வேற இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யறேன்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புறேன். இந்த அம்மா வேற எப்பவுமே நூடுல்ஸ் செய்யவே செய்யாது. நான் வயிற்று வலின்னு படுத்து இருக்கும்போது நூடுல்ஸ் செய்யும். நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ், அம்மா செஞ்ச நூடுல்ஸ், சாப்பாடு சாப்பாடு சூப்பரா இருக்கும். பாட்டு சகிக்கல, எப்படி வெறுப்பு எடுத்துருப்பார் குரங்கு. என்ன வாசனை, என்ன வாசனை? அந்த வாசனை அவன் மூக்குல போய் இந்த மூக்கே வெடிச்சிடணும். எப்படி வெறுப்பிட்டாப்பார். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அம்மா காய்கறி எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க. பண்ணி தூரமா உட்காந்து பேத்திங்கிறாளா, பக்கத்திலேயே வந்து உட்காந்து வெறுப்பேத்துறா. தண்ணி கொண்டு வரலையே, சூப்பர் குடிச்சிட்டு வரும். எரும மாடி விக்கியே சாப்பிட்டோம். நல்ல வாசனையா இருக்கே, வச்சுட்டு போயிருக்காளே. அவ வரத்துக்குள்ள ஒரு வாய் சாப்பிடலாம். நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ், சாப்பிட சாப்பிட சூப்பரா இருக்கும். சி, அவ பண்ண பாடுறது நம்மளுக்கு தொத்துக்குச்சே.
அவ வரத்துக்கு ஒரு வாய் சாப்பிடணும். என்ன ருசி சூப்பரா செஞ்சிருக்காங்களே. நீ மஞ்சு வயிற்று வலி சொல்லி பொய்யாடி சொல்ற. இப்ப மாட்டினால ஏடி அம்மாட்ட உன்னை சொல்றேன். லவண்யா ப்ளீஸ் டி அம்மாட்ட சொல்லாதடி. ஏய் அப்படி வயிற்று வலின்னு சொல்லி போய் தானே சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்ன? இல்ல லவண்யா, இன்னைக்கு எனக்கு தமிழ் டெஸ்ட், நான் படிக்கவேலடி. மிஸ் படிக்காம போனா திட்டுவாங்கடி என்ன. அப்படியே விஷயம் இருடி, அம்மாட்ட சொல்றேன். ஏய் நான் சொன்னாதான் சொல்றேன், நீ சொல்ற இருடி, உன்னை என்ன பண்றேன் பார். மஞ்சு முடிய விடு மஞ்சு, முடிய விடு. வலிக்குது மஞ்சு, விடு மஞ்சு. நீ என்ன செய்ற பார். ஐயோ அம்மா, சொன்னா கேட்க மாட்டேன். இருடி உன்னை. ஐயோ அம்மா, விடு லவண்யா, வலிக்குது, விடு. ஏய் என்ன ஒரு சத்தமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடி பாவீங்களா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. நீ வாங்கிக்கோ. என்னடி நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏ மஞ்சு, உனக்கு உடம்பு தானே சரியில்லை, எதுக்கு இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அம்மாவுக்கு போய் சொல்றமா, இவ வயிற்று வலி சொன்னது எல்லாமே பொய்யுமா. ஆமாமா, இன்னைக்கு அவளுக்கு தமிழ் டெஸ்ட்மா, அதுக்காக போய் சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. ஏ மஞ்சு, உனக்கு எவ்வளவு திமிரு? போய் சொல்லி ஏமாத்துற என்ன? ஒழுங்கு மரியா ஸ்கூலுக்கு கிளம்பு நீ. அம்மா இல்லம்மா. ஒண்ணும் பேச வேணாம், ரெண்டு பேரும் ஒழுங்கா கிளம்பி ஸ்கூலுக்கு போறீங்க இப்ப. எல்லாம் இவ்வளவுதான்.